Hey guys, welcome back to another video. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா the topic is வடசென்னை. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடசென்னையில் இருக்கவங்களுக்காக கிடையாது. வடசென்னையை வெளியே இருந்து பார்க்குறீங்கல்ல அவங்களுக்காக இந்த வீடியோ. நிறைய பேர் வடசென்னையிலேருந்து வெளியே போகிறவங்க ஒவ்வொருத்தரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வடசென்னையிலேருந்து வெளியே போய் படிக்கிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா டாமினன்ஸ். எதுக்கோ டாமினன்ட் பண்ணுவாங்க, ரேசிசம் பண்ணுவாங்க, ஃபேசிசம், ஏதோ ஒரு டாமினன்ஸ் இருக்கும் போது ஒரு இடத்துக்காக டாமினன்ஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த நார்த் சென்னையிலேருந்து வெளியே போய் நாங்கள் நிறைய பேரால் நீங்கள் அந்த ஏரியாவிலேருந்தா வர, அந்த ஏரியா ரவுடிங்கெல்லாம் அதிகமாக இருப்பாங்களே, அந்த ஏரியாவிலேருந்தா வரீங்க, ஸ்லம்மு தான் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில், வெளியில் உட்காந்து சாப்பிடுவாங்களே அந்த ஏரியாவிலேருந்தா வர அப்படின்ற மாதிரி நிறைய எங்களை மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும் கிடையாது, நார்த் சென்னை நீங்கள் நினைக்கிறது மட்டும் கிடையாது, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த வடசென்னை டாபிக் நான் என்னோடய காலேஜில் ஒரு சோல் டாக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஒரு டாபிக் இது. சோல் டாக்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 minutes நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம பேசணும், அதுதான் சோல் டாக். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அது அங்கே பேச முடியல. அங்கே அதுக்காக நான் வருத்தப்படலை. அங்கே நான் பேசியிருந்தேன்னா 40 பேர் முன்னாடி மட்டும்தான் நான் பேசியிருந்திருப்பேன். இங்கே நான் பேசுறதுனால அட்லீஸ்ட் 100 பேருக்கு போய் சேர்ந்தாலும் அதுவே என்னோடய பெரிய வெற்றியாக நான் பார்ப்பேன். ஸோ தட் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தப்பான புரிதலோட நார்த் சென்னையை பார்க்குறீங்க, அது எல்லாமே மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை யாரையும் திருப்பி குத்தி காட்டுறதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் எல்லா வீடியோஸுமே நார்த் சென்னை பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். ஸோ தட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ப்ரைம் நம்பர் 7 அண்ட் மீதி குணஸ்ரீ ஸ்ரீராமுலு அண்ட் திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அவர் பிளேஸ். நார்த் சென்னையோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நார்த் சென்னைனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நார்த் சென்னைனா ஓல்டு வாஷர்மன்பேட், ராயபுரம், தண்டையார்பேட், திருவெற்றியூர், வியாசார்பாடி, பெரம்பூர், கொடுங்கியூர், குறுக்குப்பேட், காசிமேடு, எண்ணூர், இது எல்லாமே நார்த் சென்னைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. இதில் பர்டிகுலராக மெயின் ஏரியாஸ்ன்னு சொல்கிறது இது எல்லாமே சொல்லுவாங்க. நார்த் சென்னை அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் நினைக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் நார்த் சென்னையில் இருக்குது. நார்த் சென்னையோட ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் சொல்லுங்கள்? ஈவன் எனக்கு தெரியாது. இந்த வீடியோஸ்க்காக நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வீடியோவை இந்த நார்த் சென்னை பற்றி பேசுகிறத கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் இந்த நார்த் சென்னையை பற்றி ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. நார்த் சென்னை பற்றி எனக்கு சொல்லும் போது நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே ஒரு வாழ்கிற ஒரு பர்சன் தான், அதனால எனக்கு சொல்லும் போது ஏன் இப்படி சொல்கிறாங்க, எதனாலும் நம்ம ஏரியாவை மட்டும் இப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவ்வளோ இருக்கா இந்த விஷயத்தில், இந்த இடத்துல இவ்வளோ நடந்திருக்கா. சென்னை ஆரம்பித்ததே நார்த் சென்னையில் தான். சென்னைன்ற ஒரு பிளேஸ் உருவானதே நார்த் சென்னையில் தான். நார்த் சென்னைன்ற ஒரு விஷயம் உருவானதுக்கு அப்புறம் தான் சென்னை அப்படின்றதே உருவாயிருக்கு. சென்னையோட ஹார்ட்னு சொல்கிறாங்க நார்த் சென்னையை. ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் மெட்ராஸ்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பிகினிங் ஆஃப் மெட்ராஸை பார்த்தா மட்டும்தான் நார்த் சென்னை எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நார்த் சென்னை ஏன் மெட்ராஸோட ஹார்ட்னு சொல்கிறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். 1639 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லேண்ட் வாங்கிட்டு ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹார்பர், ரயில்வே, ட்ரேடு எல்லாமே நார்த் சென்னை சைடில் தான் டெவலப் ஆச்சு. ராயபுரம், ஜார்ஜ் டவுன், வாஷர்மன்பேட் ஏரியாஸ் தான் ஓல்டு மெட்ராஸோட பேக் போன். 1856 சவுத் இந்தியனோட ஃபர்ஸ்ட் மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று ராயபுரம் ஸ்டேஷன். மெட்ராஸ் டு ஆர்காட் ட்ரெயின் ரூட் சிட்டி க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நார்த் சென்னை அப்படின்னா அது பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கோஸ்டல் ஏரியா அப்படின்றதுனால ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் செட்டில்மெண்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் அப்போயே அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்
டச்சு, போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாருமே இங்கே வந்து ட்ரேட் பண்ண சென்னை கோஸ்ட்டில் ட்ரேட் பண்ண வந்தாங்க அப்படின்னும் ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது. ஒய் நார்த் சென்னை இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரிட்டிஷர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரயில்வேஸ் வேணும், இண்டஸ்ட்ரீஸ் வேணும், ஆர்பார் வேணும். அதனால நார்த் சென்னையை ஒரு கோஸ்டல் அண்ட் இண்டஸ்ட்ரி ஏரியாவாக நார்த் சென்னையை மாற்றினாங்க, பில்ட் பண்ணாங்க. சென்னை போர்ட் டெவலப் ஆன அப்புறம் பர்மா, ஸ்ரீலங்கா, ஈரோப் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் காட்டன், ஸ்பைசஸ், சால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆர்பார் ஒர்க்கர்ஸ் 1000 பேர் செட்டில் ஆனாங்க. காசிமேடு அண்ட் ராயபுரம் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் சிட்டிஸ்க்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்தாங்க. அண்ட் பெரம்பூர் ரயில்வே ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் ரயில்வே ஒர்க் ஷாப் பெரம்பூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் ஐசிஎஃப் வந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக ஓடுற ட்ரெயின் கோச்சஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரம்பூர்னால ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலிஸ் ரொம்பவே டெவலப் ஆனாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் கல்ச்சர் நார்த் சென்னைனாலே ஆர்பார் ஒர்க்கர்ஸ், ரயில்வே ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஃபிஷர்மேன் ஒர்க்கர்ஸ் அண்ட் டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக் கானா கல்ச்சர். ஃபியூனரல் சாங், ஸ்ட்ரீட் மியூசிக், லோக்கல் பீட் மிக்ஸ் ஆகிய கானா கல்ச்சர் கிரியேட் ஆச்சு. இது நார்த் சென்னை பீப்புள் எமோஷனாக டைரக்டாக சொல்லும் ஆர்ட் ஃபார்ம். அண்ட் ஃபுட்பால் அண்ட் பாக்ஸிங். நார்த் சென்னையில் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற நிறைய பீப்புள் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் அச்சீவும் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஃபுட்பால் நார்த் சென்னையில் பாப்புலர் ஆச்சு. ராயபுரம், வியாசார்பாடி சைடில் லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். பாக்ஸிங் கல்ச்சரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்த் சென்னையில். ஆங்கிலோ இந்தியன் ஹிஸ்ட்ரி. பெரம்பூர், வேப்பேரி, ராயபுரம் சைடு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிஸ் செட்டில் ஆனாங்க பிகாஸ் ரயில்வே ஜாப்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கனெக்ஷன். அதனால சர்ச்சஸ், பேக்கரிஸ், இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்டு கல்ச்சர் வந்துச்சு. இங்கே மெயினாக என்ன ஸ்டீரியோ டைப்ஸ் நடக்குது? எதனால ஸ்டீரியோ டைப்ஸ் நடக்குது? சினிமா. லாங் டைம் மூவிஸ் நார்த் சென்னையை ரவுடி ஏரியா மாதிரி காமிச்சாங்க. ஆனால் மெட்ராஸ், வடசென்னை, சார்பட்டா பரம்பரை மாதிரி மூவிஸ் ரியல் லைஃப் பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. நார்த் சென்னை இதுக்கெல்லாம் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இங்கே வந்து நிறைய ஃபேமஸான கோயில்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கோயில் திருவெச்சூர் கோவில். திருவெச்சூர் கோவில்னாலே சென்னையில் இருக்க ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சிவன் டெம்பிளில் ஒன்று. இது அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் டெம்பிள்னு அஃபிஷியலாக சொல்லுவாங்க. நார்த் சென்னையோட ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் மாதிரி. இந்த டெம்பிள் 1000க்கும் மேற்பட்ட வருஷம் ரொம்ப பழமையானதுன்னு சொல்லப்படுது. சோலா கிங்ஸ் பீரியடில் ரொம்ப டெவலப் பண்ணாங்க. லேட்டர் பல்லவாஸ், விஜயநகர ரூலர்ஸ் எல்லாருமே டெம்பிளுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. லார்ட் சிவா ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர்னு வர்ஷிப் பண்ணப்படுறாரு. அம்மன் வடிவுடை அம்மன் ரொம்ப ஃபேமஸ். சென்னையில் இருக்கிற 3 சக்தி டெம்பிள்ஸில் இது ஒரு முக்கியமான டெம்பிள். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 275 பாடல் பெற்ற சாஸ்தலம்ல ஒன்று அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மாதிரி நாயன்மார்கள் இங்கே பதிகம் பாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. செயின்ட் பட்டினத்தார் சமாதியும் திருவெச்சூர் சைடில் தான் இருக்குது. அடுத்தது ரொம்பவே ஃபேமஸான N4 பீச் தான். N4 பீச்சை அந்த காலத்தில் நாகுரார் தோட்டம் கடற்கரை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் தான் கோஸ்டல் சைட்லேருந்து அதுக்கு அஃபிஷியலாக N4 பீச் அப்படின்னு பேரும் கொடுக்குறாங்க. ஓல்டு டைமில் இந்த ஏரியா ஃபுல்லாக சாண்டி பீச்சியாக இருந்துச்சு. ஆனால் சென்னை போர்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறம் சி எரோஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. பீச் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. லேட்டராக காசிமேடு ஃபிஷிங் ஆர்பார் பில்ட் பண்ண டைமில் லேண்ட் ரீக்ளைம் பண்ணாங்க. அதனால இப்போ நம்ம பார்க்குற லாங் கான்க்ரீட் பியர் அண்ட் ராக் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. ஒய் N4? N4 ஏன் அப்படின்னு பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல. எக்ஸாக்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி கிளியராக இல்லை. ஆனால் லோக்கல் ஆர்பார் ஜோன் அண்ட் நேவிகேஷன் நேமிங்கில் இருந்து N4 நேம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ கூகுள் மேப்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி N4 பீச்சுன்னு தான் கூப்பிடுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ராயபுரம் ஏன் ராயபுரம் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? ராயபுரம் நேம் வந்ததுக்கு மெயின் ரீசன் ராயப்பான்னு கூப்பிட்ற சென்ட் பீட்டர் நேம்லேருந்து வந்தது தான் ஹிஸ்ட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. போர்ச்சுகீஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஃபிஷிங் கம்யூனிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஏரியா ராயப்பர்புரம்னு கூப்பிட்டாங்க. லேட்டர் அது ராயபுரம்னு ஆயிடுச்சு. ஓல்டு டைமில் ராயபுரம் கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜாக இருந்துச்சு. மோஸ்ட்லி கேத்தலிக் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸ் இங்கே வாழ்ந்தாங்க. போர்ச்சுகீஸ் மிஷினரிஸ் வந்த அப்புறம் சென்ட் பீட்டர் ராயப்பர்னு தமிழில் கூப்பிட ஆரம்பித்தாங்க.
இப்போ வரைக்குமே ராயபுரமில் அந்த ராயப்பர் சென்ட் பீட்டர் சர்ச் இருக்குது. அது பிரிட்டிஷ் காலத்து சர்ச் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. நான் ஏன் இன்னைக்கு நார்த் சென்னையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய யூஜிலையும் சரி, என்னோடய பிஜிலையும் சரி, இது என்ன அந்த ஏரியா தானே, ஸ்லம் ஏரியா தானே, அந்த இடத்துல இருந்து தானே நீ வர அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னை சொல்லியிருக்காங்க. ஈவன் என்னோட அக்காவும் அவங்களோட ஐடி ஃபீல்டில் அவங்க அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சொல்லி சிரிக்கலாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, தப்பான புரிதலோடு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அதை போய் சேரணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, என்னோட பிஜியில் வெளியே இருந்து வர பசங்க, லைக் சென்னையிலேருந்து தாண்டி வெளியே இருந்து வருவாங்கள்ல, இந்த கடலூர், திருச்சி அந்த மாதிரி இடத்துலேருந்து வர பசங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே என்னோடய ஏரியா மேலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு தான். நான் அதை வெளியே சொல்கிறதுக்கு நான் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்னால இதை சொல்லும் போது திரும்பியும் நான் அதே மாதிரி என்னை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு வாட்டி நான் அதை சொல்கிறதுக்கு நான் தவிர்த்துட்டு இருந்தேன். நான் அப்போ கூட அந்த பையன்கிட்ட நான் இன்டைரக்டாக எல்லா ஏரியாவையும் நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு பாரிஸ்ன்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு நார்த் சென்னைன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ராயபுரம் சொன்னேன், தண்டையார்பேட் சொன்னேன், ஓல்டு வாஷ்ரூம் பேட் சொன்னேன். அவனுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, எந்த ஏரியாவுமே தெரியவே இல்லை. நான் லாஸ்ட்டாக அவனுக்கு தெரியணும், இதுவும் தெரியாது எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, வடச்சென்னை படம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஓ, வடச்சென்னை படம், சொல்லு அப்படின்னா, அந்த ஏரியாவிலேருந்து தான் வரேன். ஓ, அந்த ஏரியாவா, அந்த ரவுடி சொல்லலாம் நடக்குமே அந்த ஏரியாவா, எப்படி அங்கெல்லாம் இருக்கீங்க, அப்போ நீயும் அப்படி தானே அப்படின்றான். எனக்கு லிட்டரலாக ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி நீயும் நல்லா ரவுடி மாதிரி பேசுவ போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க. எனக்கு அவங்க சும்மா விளையாடுறதுக்கு தான் கேட்டாங்க, நீயும் அப்போ ரவுடி மாதிரிலாம் பண்ணுவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டாங்க. இருந்தாலுமே அது ஒரு ஸ்டீரியோ டைப் பில்டாக இருக்குல்ல, அந்த கேள்வியை கேட்க தூண்டுதுல்ல. நம்ம ஏரியா மேலே இருக்க ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் அவங்கள அந்த கேள்வியை கேட்க வைக்குதுல்ல, அதை தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். So, why should we judge a place, people, status when we can celebrate it for its strength? It's time to change old thinking. So, let's tell the world, stop judging and start understanding. Let's replace these stereotypes with respect, because North Chennai deserves to be known not for what others says about it, but for what it truly is: strong, soulful and unstoppable. Thank you. இருங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் ரோட்டில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டாலும் ஒன்றா ஒத்துமையாக உட்காந்து சாப்பிடுவோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா பிளேஸையும் நான் நேர்லேயே காட்ட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் யாராச்சும் உங்ககிட்ட நீ இந்த இடத்துலேருந்து தான் வரியா, அது ஸ்லம் ஏரியாவாச்சே, அங்கே ரவுடிஸோ இருக்குமே, அங்கே ரோட்லேயே உட்காந்து சாப்பிடுவாங்களே அப்படின்னு இதெல்லாம் சொன்னாங்கன்னா, அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு, எங்கள் ஏரியாவை பற்றி நீ இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா இதையும் தெரிஞ்சுக்கோ, எங்கள் ஏரியாவில் நல்ல விஷயமும் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு உட்கார வச்சு சொல்லுங்கள். நம்ம 1000 பேர் 1000 பேசுவாங்க, நம்ம காதில் வாங்காமல் வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டீரியோ டைப் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி, நம்ம பேசணும், நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா அவங்க பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதனால் நம்ம ஏரியாவுக்கு, நம்ம இடத்துக்கு நம்ம தான் குரல் கொடுக்கோம். நார்த் சென்னைக்கு பெயிண்ட் அடித்தாலாம் ஹிஸ்ட்ரி மாறாது. கேள்வி கேட்கறது பேர் ரவுடி சொன்னால் ரவுடிஸும் பண்ணுவோம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.